ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய்ப்பாலுக்கு நிகரான சத்துள்ளது தான் ராகி கூழ். இதை எப்படி செஞ்சு கொடுத்தாலும் என்னோடய குழந்தை சாப்பிட மாட்டேங்காங்க அப்படிங்கிறவங்களுக்காக தான் இந்த வீடியோ. முந்தின நாள் நைட்டு 1 டேபிள் ஸ்பூன் ராகி, 2 பாதாம் பருப்பை ஊற வச்சுக்கோங்க. மறுநாள் பாதாம் தொலி உரிச்சிட்டு மிக்சர் ஜாரில் போட்டுக்கோங்க. ராகியும் நல்லா களைஞ்சி தூசி இல்லாமல் எடுத்து போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை மிக்சர் ஜாரில் போட்டு அடித்து ஒரு வடிகட்டி இல்லைனா ஒரு வெள்ளை துணியில் போட்டு நீங்கள் இதை நல்லா வடித்து எடுத்துக்கலாம். நான் இதில் டபுள் லேயர் சல்லடை தான் யூஸ் பண்ணுறேன். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராசஸை ஒரு 6 அல்லது 7 டைம் நீங்கள் பண்ணி திரும்ப அரைச்சி நல்ல பால் எடுக்கணும். பால் எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அடுப்பில் இந்த பாத்திரத்தை தூக்கி நீங்கள் வைக்கணும். வச்சதுக்கப்புறம் நீங்கள் இதை கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். இது லைட்டாக ஒரு கொதி வந்ததும் பேரிச்சம்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போடணும். அப்போ தான் அது நல்லா மசிஞ்சு வேகும். ஸோ பொங்கி வர டயத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டு நல்லா கைவிடாமல் கிண்டிங்கன்னா இந்த மாதிரி பபிள்ஸ் விட ஆரம்பிக்கும். இதான் கரெக்டான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம். சூப்பரான ராகி கூழ் ரொம்ப எம்மியாக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.